Hi friends, welcome to Anna Administrative Staff College. AIM TN யூடியூப் சேனல்ல இருந்து நம்ம பேங்கிங் கிளாஸ் கொடுத்துட்டு இருக்கோம். அதில் இன்னைக்கு பார்க்க போகிறது வந்து அப்ராக்சிமேஷன். சரிங்களா? அப்ராக்சிமேஷன்ஸ் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படின்னா, ஸோ IBPS PO, RRBPO, SBI PO எல்லாம் அப்ராக்சிமேஷன் தான் கேட்பாங்க. சரிங்களா? இன்கேஸ் கிளரிக்கல் எக்ஸாமினேஷன்லாம் அதிகமாக சிம்பிளிஃபிகேஷன் கேட்பாங்க. ஓகே, பட் கண்டிப்பாக அப்ராக்சிமேஷன் PO லெவலில் கேட்பாங்க. அப்படி கேட்கும்பொழுது 5 மார்க்கில் கேட்கறதுனால வாய்ப்பு நிறையா இருக்குது. அந்த 5 மார்க் நமக்கு ஈஸியாக கிடைக்கும். இதுக்கு முன்னாடி பார்த்த சிம்பிளிஃபிகேஷன்ஸோட அடிப்படை தான் இதை நம்ம கற்றுக்கிறதுக்கும் உதவியாக இருக்கும். சரிங்களா? இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்ன வரைக்கும் ப்ரீவியஸ் இயரில் கேட்ட டாப் 50 அப்ராக்சிமேஷன் கொஸ்டின் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ ஒரு தடவை சிம்பிளிஃபிகேஷன்ஸை பார்த்துட்டு வந்துருங்க, டெஃபினட்டாக உங்களுக்கு இது ஈஸியாக இருக்கும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 3.99. ஸோ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா 3.99 4ன்னு எடுத்துக்கணும். ஓகேங்களா? எப்பொழுதுமே இப்போ 1.5 இருக்குது, 1.5 இருக்குன்னா நீங்கள் 2ன்னு எடுத்துக்கலாம். ஓகே, 1.4 இருக்குன்னா நீங்கள் 1ன்னு எடுத்துக்கணும். கிளியருங்களா? இன்கேஸ் இந்த வேல்யூ 5 தாண்டி போச்சுன்னா நீங்கள் ஹோல் நம்பர், நீங்கள் ஸ்கூலில் கற்றுக்கிட்டு தான், இந்த 5 தாண்டி போச்சுன்னா ஹோல் நம்பர் நீங்கள் எடுத்துக்கலாம். இல்லை 1.2 தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் அதை 1ஆகவே கன்சிடர் பண்ணணும். இவ்வளோதான் விஷயம். வரக்கூடிய ஆன்சர்ஸ் பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டாக தான் இருக்குமே தவிர கம்ப்ளீட்டாக ஃபுல்லாக இருக்காது. ஓகேவா? ஸோ அப்படி பார்க்கும்பொழுது இதை 3.99 எப்படி எடுக்கலாம்? 4ன்னு எடுத்துக்கலாம். ஓகே, இன்ட் கொஸ்டின் மார்க் பல எக்ஸ் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ 119.9 என்ன எடுக்கலாம்? 120ன்னு எடுக்கலாம். ஓகேவா? 120. ஓகேவா? 7.99 என்ன எடுக்கலாம்? 8 கியூப்னு எடுத்துக்கலாம். ஓகேங்களா? 7.9ல 8 கியூப்னு எடுத்துக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் 4 இன்ட்டு ஸோ எக்ஸ் ப்ளஸ் 120, 8 கியூப்னா 512. ஓகேவா? அடுத்து என்ன பண்ணலாம்? இதையும் டேரக்டாக அடிக்கலாம். ஒரு நாள் 4. ஓகேங்களா? ஒரு நாள் 4, மிச்சம் 1, 2 நாளும் 8, மிச்சம் 3, 8 நாளும் 32. அப்போ எக்ஸ் ப்ளஸ் 120 ஈக்குவல் டு 128. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 128 மைனஸ் 120 ஈக்குவல் டு 8. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி. ஓகேங்களா? கொஸ்டின் நம்பர் 2. இங்கே என்ன பண்ணலாம்? 16.02 அதை 16ன்னு எடுத்துக்கலாம். இன்ட்டு 12 டிவிஷன் 23.99 24ன்னு எடுத்துக்கலாம். ப்ளஸ் 25.7 26ன்னு எடுத்துக்கலாம். மேலே பவர்ஸ் இருக்கு 2. ஓகேங்களா? இப்போ 16 12 எப்படி மல்டிப்ளை பண்ணலாம்? உங்களுக்கு நான் ஷார்ட்கட்லேயே சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ இந்த நம்பரை அப்படியே எடுத்துங்க. 12 12 6 72க்கு 2, மிச்சம் 7. ஓகேங்களா? அடுத்து 12 இன்ட்டு 1 12, இங்கே ஒரு 7 19 192. ஓகேவா? டிவைட் பை. ஓகே, ஸோ 24 ப்ளஸ் 26 ஸ்கொயர் என்ன வரும்? 25னா 625. அப்போ 26னா 676. ஓகேங்களா? இப்போ இந்த 192 24 டைம் மடங்குன்னு பார்த்தா போதும். ஸோ 192 டிவைட் பை 24 எத்தனை டைம் மடங்குன்னு பாருங்க. இதே 10 டைம் அப்படின்னா 240 போயிடும். சரிங்களா? ஸோ அப்போ இங்கே 2 இருக்கு, இங்கே 4 இருக்கு. ஐ திங்க் 8 டைம் மடங்குன்னு நினைக்கிறேன். கரெக்டா? 8 டைம். இங்கே 2, இங்கே 4. ஸோ அடிச்சிங்க என்ன முடியணும்? லாஸ்ட்டில் 8ல் முடியணும். ஏன்னா 10 தாண்டி போக வாய்ப்பு இல்லை. 10னா 240 போயிடும். சரிங்களா? அப்போ 8 ப்ளஸ் 676. ஸோ என்ன வரும்? 680 684. அவ்வளோதான். ஸோ 684 இஸ் யுவர் ஆன்சர். 684 is your answer. Question number 3. 35.85 square. அப்போ இது என்ன எழுதலாம்? 36 ஸ்கொயர்னு எழுதலாம். ப்ளஸ் ரூட் 289 மைனஸ் 5.89 6 ஸ்கொயர்னு எழுதலாம். ஈக்குவல் டு கொஸ்டின் மார்க். அப்போ 36 ஸ்கொயர்னா என்ன வரும்? 35 ஸ்கொயர்னா 12 25. அதுக்குள்ள ஒரு 35 ஆட் பண்ணணும், ஒரு 36 ஆட் பண்ணணும். 5 5 10 16க்கு 6, மிச்சம் 1, இது 9, இது 2, இது 1. ஸோ 1296 ப்ளஸ் 250 நம்ம ரூட் எடுத்தீங்க அப்படின்னா வேல்யூஸ் என்ன வரும்? 17 மைனஸ் 36 ஈக்குவல் டு கொஸ்டின் மார்க். சரிங்களா? இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணால் உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 7 + 6 13க்கு 3, மிச்சம் 1, 2 9 11க்கு 1, மிச்சம் 1 3 1. சரிங்களா? 13 13 இதில் 36 மைனஸ் பண்ணணும். ஓகேவா? என்ன கிடைக்கும்? ஸோ 13 13ல் 36 மைனஸ் பண்ணேன் அப்படின்னா 7, 10ல் 3 போச்சுன்னா 7 2 1. ஸோ 1 2 7 7. ஆப்ஷன் டி இஸ் யுவர் ஆன்சர். ஆப்ஷன் டி இஸ் யுவர் ஆன்சர்.
இந்த கொஸ்டின் நீங்கள் டேரெக்டாகவே மைனஸ் பண்ணலாம், பட் நான் எடுத்து எழுதி உங்களுக்கு மைனஸ் பண்ணிருக்கேன் சரிங்களா. ஸோ 1277 இஸ் யுவர் ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 4, 8.99 என்ன கொண்டு போகலாம், 9 கொண்டு போகலாம். ப்ளஸ் 12.2 12 வச்சுக்கலாம். மைனஸ் 14.2 14 வச்சுக்கலாம். இன்ட்டு இதை 20 வச்சுக்கலாம். ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் 39.88னா 40% ஆஃப் 4400 சரிங்களா. இப்போ அடுத்து என்ன வரும், 9 + 12 - 280 ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் 40% ஆஃப் 4400 என்ன வரும், 2 0 மட்டும் அடிச்சிருங்க சரிங்களா. 4 4 16 6 மிச்சம் 1, 4 4 16 17 ஒரு 0, 1760 ஓகேவா. இப்போ இங்கே என்ன வரும்னு பார்த்தீங்க அப்படின்னா 21 - 280 ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் 1760. உங்களுக்கு எக்ஸ் மட்டும் வேணும்னா 1760 + 21 - 280. ஓகே, அடுத்து என்ன பண்ணலாம், 1781 1760 + 21 1781 - 280. 1 - 0 1 ஓகேவா. 8 - 8 0 அண்ட் 7 2 போச்சுன்னா 5. ஸோ 1501 இஸ் யுவர் ஆன்சர்ஸ். 1501 இஸ் யுவர் ஆன்சர்ஸ் சரிங்களா. கொஸ்டின் நம்பர் 5, 3.243 எடுத்துக்கலாம். இன்ட்டு இதை 311 எடுத்துக்கலாம். இதை 709 எடுத்துக்கலாம். இதை 616 எடுத்துக்கலாம். ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் 821 ஓகேவா. இதை மல்டிப்ளை பண்ண அப்படின்னா 9 3 3 ப்ளஸ் 709 மைனஸ் 616 இது இந்த பக்கம் வந்துச்சுன்னா 829 ஈக்குவல் டு எக்ஸ். ஓகே, இப்போ ரெண்டையும் நான் ஆட் பண்ணுறேன். இது ப்ளஸ் இது மைனஸ். ஆட் பண்ணேன்னா 9 3 12க்கு 2 மிச்சம் 1, இங்கே ஒரு 3 இருக்குது 4, 9 7 16 மைனஸ் ரெண்டையும் ஆட் பண்ணால் 9 6 15 5 மிச்சம் 1, 3 4 8 + 6 14 ஈக்குவல் டு எக்ஸ் சரிங்களா. இப்போ 1642 இருந்து 1445 போயிடுச்சு அப்படின்னா, ஸோ இது 7 இது 9 இது 1. அப்போ எக்ஸோட வேல்யூ 197. ஸோ நியரஸ்ட்ல இருக்கிற ஆன்சர்ஸ் 196. ஸோ 196 யுவர் ஆன்சர்ஸ் சரிங்களா. நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ 64.98 65/100 இன்ட்டு 480 எழுதலாம். மைனஸ் கொஸ்டின் மார்க் இருக்கு, ப்ளஸ் 175 ஈக்குவல் டு 350 ஓகேவா. இது எப்படி அடிக்கலாம், இது 13 5 இது 20 5 இதை அடிச்சிடலாம். இது 24. 13 × 24 என்ன வரும், 13 4 52 2 மிச்சம் 5 13 26 31 ஓகேவா. எக்ஸ் அந்த பக்கம் கொண்டு போயிடுறேன். ஸோ ப்ளஸ் 175 மைனஸ் 350 ஈக்குவல் டு எக்ஸ். ஸோ ரெண்டையும் நான் ஆட் பண்ண எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 7 8 3 மைனஸ் 4 கேட்டிங்களா 487 487. ஸோ 7 8 4 ஸோ மைனஸ் 350 ஈக்குவல் டு எக்ஸ். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 7 8ல் 5 போச்சுன்னா 3 4ல் 1 போச்சுன்னா 4ல் 3 போச்சுன்னா 1. ஸோ 137 137 இஸ் யுவர் ஆன்சர்ஸ் சரிங்களா. 137 இஸ் யுவர் ஆன்சர்ஸ். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். நீங்கள் என்ன கொடுத்துருக்காங்க 108.49. ஸோ 108ஆகவே நான் எடுத்துக்கிறேன். மைனஸ் இதை நான் 59ஆகவே எடுத்துக்கிறேன். மைனஸ் 102.98. ஸோ நான் 103ஆக எடுத்துக்கிறேன். இதை 208ஆக எடுத்துக்கிறேன். ஈக்குவல் டு கொஸ்டின் மார்க்கில் ஸ்கொயர் இருக்கு மைனஸ் 15 சரிங்களா. இப்போ 108ல் 59 பொசிஷன் என்ன கிடைக்கும், இந்த பக்கம் ஒரு 41 இந்த பக்கம் ஒரு 8 49 மைனஸ். ஸோ 103ல் 208 போயிடுச்சுன்னா ஆக்சுவலாக மைனஸில் தான் வரப்போகுது. ஸோ இந்த பக்கம் ஒரு 97 அந்த பக்கம் ஒரு 8 97 105 இன்ட்டு இந்த மைனஸ் இந்த பக்கம் கொண்டு வந்துடுறேன். ஸோ ப்ளஸ் 15 ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் சரிங்களா. இப்போ ரெண்டு ஆட் பண்ண என்ன கிடைக்கும், 105 + 149 105 + 49 154 கரெக்டா. ப்ளஸ் 15 ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர். ஸோ 169 ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர், எக்ஸ் ஈக்குவல் டு 13. ஸோ ஆப்ஷன் பி இஸ் யுவர் ஆன்சர். எக்ஸ் ஈக்குவல்ஸ் டு 13. ஸோ ஆப்ஷன் பி இஸ் யுவர் ஆன்சர் ஓகேவா. கொஸ்டின் நம்பர் 8 865.12. ஸோ 865 வச்சுக்கிறேன் டிவைட் பை 5
சரிங்களா? ஏன்னா 4.98 இருக்கு ப்ளஸ் 58 டிவைட் பை 29 இன்ட்டு 120 ஈக்குவல் டு கொஸ்டின் மார்க். இது 2 டைம் அடங்கும். இது 17 5 85 மிச்சம் 1 3 5 15. ஸோ 173 ப்ளஸ் 2 820 240 ஈக்குவல் டு எக்ஸ். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 3 0னா 3 7 நாள் 11க்கு 1 மிச்சம் 1 413. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் இ. சரிங்களா? கொஸ்டின் நம்பர் 9. ஸோ 728.96 கியூப் ரூட் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்புறம் என்ன வரும் 9 இன்ட் இது 75 ப்ளஸ் 481 டிவைட் பை 13 ஈக்குவல் டு எக்ஸ். எத்தனை டைம் அடங்கும்? 3 13 39 மிச்சம் 1 9 91 7 13 91. அப்போது இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 9 45 5 மிச்சம் 4 9 7 63 67 ப்ளஸ் 37 ஈக்குவல் டு எக்ஸ். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 7 5 12 2 மிச்சம் 1 4 7 11க்கு 1 மிச்சம் 1 இங்கே ஆல்ரெடி 6 இருக்குது 712. ஸோ ஆப்ஷன் பி இஸ் யுவர் ஆன்சர். ஆப்ஷன் பி இஸ் யுவர் ஆன்சர்ஸ். ஓகே, கொஸ்டின் நம்பர் 10. இங்கே 57.85 சொல்கிறாங்க. அப்போ 58 ப்ளஸ் 64.83னா 65 மைனஸ் 21 இன்ட்டு 6 ப்ளஸ் 10. ஓகேவா? 58 ப்ளஸ் 65 மைனஸ் 126 கரெக்டுங்களா? 1 6 2 6 12 126 ப்ளஸ் 10. இப்போ நீங்கள் சிங்கிளாக மட்டும் ஆட் பண்ணி என்ன கிடைக்கும்? 65 ப்ளஸ் 75 75 ஒரு 58னா 3 133 மைனஸ் 126. இந்த பக்கம் 4 இந்த பக்கம் ஒரு 3 மொத்தம் 7. ஆப்ஷன் சி இஸ் யுவர் ஆன்சர்ஸ். சரிங்களா? ஆப்ஷன் சி இஸ் யுவர் ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 11. ஸோ 4.01 ஹோல் பவர் எக்ஸ். ஸோ 4xன்னு வச்சுக்கலாம் இன்ட்டு 2 ஈக்குவல்ஸ் டு 15.92 ஹோல் ஸ்கொயர். அப்போ 16 இன்ட்டு 16 வச்சுக்கலாம் டிவைட் பை 16க்கு ரூட் பவர் 4 எடுக்கணும் நான். ஓகேவா? ஸோ அப்படின்னா என்ன வரும் 2. ஏன்னா 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2 தான் 16. ஸோ இது 1 இது 8. ஓகேவா? இது 1 இது 4. அப்போ 4 பவர் எக்ஸ் ஈக்குவல் டு 4 இன்ட்டு 16னா 64. 64 எப்படி எழுதலாம்? 4 பவர் எக்ஸ் ஈக்குவல் டு 4 பவர் 3ன்னு எழுதலாம். கரெக்டுங்களா? ஸோ 4 பவர் 3 எழுதலாம். அப்போ எக்ஸோட வேல்யூ 3. ஆன்சர் ஆப்ஷன் பி. ஓகே, கொஸ்டின் நம்பர் 12. ஸோ 144.01. ஸோ 144ன்னு எடுத்துக்கலாம் டிவைட் பை எக்ஸ் ப்ளஸ் 40% ஆஃப் 250 ஈக்குவல் டு 108. ஸோ 40 பை 250 ஒரு 2 0 அடிச்சிட்டிங்கன்னா 100. ஓகேவா? ஸோ 144 டிவைட் பை எக்ஸ் ப்ளஸ் 100 ஈக்குவல் டு 108. ஓகே, ஸோ இந்த 100 இந்த பக்கம் வந்துச்சுன்னா என்ன மாறும்? 144 டிவைட் பை எக்ஸ் ஈக்குவல் டு 8ன்னு மாறும். இது 1 இது 8 8 மிச்சம் 64 8 8 64. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 18. ஸோ ஆப்ஷன் டி இஸ் யுவர் ஆன்சர்ஸ். கரெக்டுங்களா? ஆப்ஷன் டி இஸ் யுவர் ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 13. ஸோ எக்ஸ் டிவைட் பை 100 இன்ட்டு 1050 ப்ளஸ் 364 ஈக்குவல்ஸ் டு 27.97 அப்படின்னா 28 ஸ்கொயர். 28 ஸ்கொயர் என்ன வரும்? 64 4 மிச்சம் 6 2 8 32 38க்கு 8 மிச்சம் 3. ஸோ 2 ஸ்கொயர் 4 4 3 7 784. கரெக்டுங்களா? 0 அடிச்சிடலாம். இது 21 இது 2. ஸோ 21x டிவைட் பை 2 ஈக்குவல்ஸ் டு இந்த 364 இந்த பக்கம் வந்துச்சுன்னா 784 மைனஸ் 364. கரெக்டுங்களா? ஸோ 21x டிவைட் பை 2 ஈக்குவல் டு 4 மைனஸ் 4னா 0 8 மைனஸ் 6னா 2 7 மைனஸ் 3னா 4. இது எப்படி அடிக்கலாம்? 21 21 2 21 42 0. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 20 இன்ட்டு 2 40. ஸோ 40 இஸ் யுவர் ஆன்சர். கரெக்டுங்களா? 40 இஸ் யுவர் ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 14. இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா 18% ஆஃப். ஸோ 18% ஆஃப் 1050. ஓகேவா? டிவைட் பை 2.33 ஸ்கொயர் அப்படின்னா 3 ஸ்கொயர்னு வச்சுக்கலாம். அப்போ 9. ஓகேவா? இன்ட்டு 1.91 என்ன வச்சுக்கலாம்? 2ன்னு வச்சுக்கலாம். 2 ஈக்குவல்ஸ் டு எக்ஸ் இன்ட்டு 7. இது எப்படி கேன்சல் பண்ணலாம்? இது 0 0 அடிச்சிடலாம். இது 2 5 இது 21 5 இது 1 இது 9. ஓகேவா? இப்போ என்ன கிடைக்கும்?
9 into 21 divided by 9 ரெண்டு வெளியே இருக்கு x into 7 ஓகேவா இதையும் அடிச்சிடலாம் ஸோ ஒரே 7 3 7 21 அப்போ x equal to 3 into 2 6 ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ சரிங்களா ஆன்சர் ஆப்ஷன் ஏ கொஸ்டின் நம்பர் 15 இங்கே என்ன கொடுத்துருக்காங்க 1/18 into 324 ப்ளஸ் 55% ஆஃப் 600 ரெண்டு ஜீரோ அடிச்சிடலாம் சரிங்களா இது ரிசல்ட் என்ன 18 into 18 324 அப்போ 18 ப்ளஸ் 55 into 6 என்ன வரும் 50 into 6 ஒரு 300 5 into 6 ஒரு 30 அப்போ 330 ஈக்குவல் டு எக்ஸ் அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 330 18 கூட்டினா 348 ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி ஆன்சர் ஆப்ஷன் பி ஓகே கொஸ்டின் நம்பர் 16 ஸோ ரூட் ஆஃப் 1521 வேல்யூ எங்கே இருக்குன்னு பாருங்க இப்போ 40 ஸ்கொயர் அப்படின்னா 1600 கேட்டா 35 ஸ்கொயர் அப்படின்னா முன்னாங்க 25 இந்த கேப்பில் தான் 1521 இருக்கணும் ஓகேவா ஸோ நியரஸ்ட் டு 1600 இருக்கு அப்புறம் என்ன எடுத்துக்கிறேன் 40க்கு நியரஸ்ட் நம்பர் குறைச்சி 39 எடுத்துக்கிறேன் ஓகேவா இன்ட்டு 4 ப்ளஸ் 5 ஸ்கொயர் 225 ஈக்குவல்ஸ் டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் இது 4 ஓகேவா இது 5 அப்போ 20 ஓகே இப்போ 4 இன்ட்டு 40 160 கரெக்டு தானே ஒரு நாளை மட்டும் மைனஸ் பண்ணணும் அப்புறம் என்ன வரும் 156 ப்ளஸ் 225 மைனஸ் 20 ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் என்ன வரும் 156 ஒரு 225 1 1 8 3 ஸோ 381 மைனஸ் 20 ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் அப்போ எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 361 அப்போ எக்ஸோட வேல்யூ 19 ஏன்னா 19 ஸ்கொயர் தான் 361 ஸோ ஆன்சர் ஆப்ஷன் டி சரிங்களா ஆன்சர் ஆப்ஷன் டி கொஸ்டின் நம்பர் 17 ஸோ 289.90 290 எடுத்துக்கலாம் ப்ளஸ் 1245 இன்ட்டு 1/5 ஈக்குவல்ஸ் டு எக்ஸ் டிவைட் பை 4 ஓகேவா இப்போ இது கூட்டினா என்ன கிடைக்கும் 0 இன்ட்டு 5 5 0 ப்ளஸ் 5 5 ஸோ 4 ப்ளஸ் 9 13க்கு 3 மிச்சம் 1 ஸோ இங்கே ஒரு 3 3 2 5 ப்ளஸ் 1 கரெக்டு தானே 1735 இன்ட்டு 1/5 ஈக்குவல் டு எக்ஸ் பை 4 இதை அடிச்சிங்கன்னா 3 5 15 0 30 5 150 மாதிரி ஸோ 7 5 35 அப்போ 305 ஈக்குவல் டு எக்ஸ் பை 4 ஏன்னா எக்ஸ் மட்டும் தான் வேணும் அப்படின்னா 307 ஓகேவா அப்போ 307 இன்ட்டு 4 அப்படின்னா 7 4 28க்கு 8 மிச்சம் 2 3 4 12 ஸோ 1 to 28 இருக்கா எஸ் ஆப்ஷன் இ இஸ் யுவர் ஆன்சர் கேட்டிங்களா ஆப்ஷன் இ இஸ் யுவர் ஆன்சர் ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 18 ஸோ 3374க்கு கியூப் ரூட் எடுக்கணும் ஸோ 15 கியூப் தான் 3375 அப்போ இதோட வேல்யூ 15 ப்ளஸ் 450 மைனஸ் எக்ஸ் இது என்ன பண்ணலாம் 95% ஆஃப் 200 எடுக்கலாம் கரெக்டுங்களா 2 0 தட்டி விட்டீங்கன்னா ஸோ 95 2 180 சாரி 190 கரெக்டு தானே 92 180 5 2 10 ஓகே அப்போ இதுவும் இந்த பக்கம் வந்துச்சுன்னா இது மொத்தமாக ஆட் பண்ணிங்கன்னா 465 மைனஸ் 190 ஈக்குவல் டு எக்ஸ் அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன வரும் 5 0னா 5 ஸோ 16ல் 9 போச்சு அப்படின்னா 7 3 3ல் 1 போச்சுன்னா 2 275 ஆப்ஷன் பி இஸ் யுவர் ஆன்சர் ஓகே கொஸ்டின் நம்பர் 19 இங்கே என்ன சொல்கிறாங்க 111 ப்ளஸ் 41 ப்ளஸ் 4.96னா 5 5 ஸ்கொயர்னா 25 ப்ளஸ் 2.0 2ன்னு வச்சுக்கலாம் 2 ஸ்கொயர்னா 4 மொத்தமாக கூட்டினா என்ன வரும் 4 + 5 9 9 1 10 11க்கு 1 மிச்சம் 1 ஸோ 1 2 3 3 4 7 7 1 8 அங்கே மட்டும் 1 இருக்குது 181 ஆப்ஷன் சி 181 இஸ் யுவர் ஆன்சர் ஓகேவா கொஸ்டின் நம்பர் 20 109 ஸோ 109 கொஸ்டின் மார்க் இருக்கு ப்ராக்கெட் ஐ மீன் ஸ்கொயருக்குள்ள ஓகேவா மைனஸ் 61 டிவைட் பை 21 இன்ட்டு சேம் கொஸ்டின் மார்க் எக்ஸ்னே வச்சுக்கிறேன் நான் ஓகேவா எக்ஸ் ஈக்குவல் டு 48 ரூட்டுக்குள்ள எக்ஸ் ஓகேவா இப்போ ரூட் எக்ஸ் தான் ஒரு பக்கம் நான் கொண்டு வந்துடுறேன் அப்போ 109 ரூட் எக்ஸ் மைனஸ் 48 ரூட் எக்ஸ்
61/21x. ஓகேவா? ஸோ 109ல் 48 போயிடுச்சுன்னா என்ன கிடைக்கும்? 61. ஓகேவா? அப்போ 61 ரூட் எக்ஸ் ஈக்குவல் டு 61/21x. இதை கேன்சல் பண்ணிடலாம். சரிங்களா? அப்போ ரூட் எக்ஸ் ஈக்குவல் டு x/21 வருது. ரெண்டு பக்கமும் நான் ஸ்கொயர் பண்ணுறேன். ஸ்கொயர் பண்ணால் ரூட் எக்ஸ் என்ன மாறும்? எக்ஸாக மாறும். பட் இது எக்ஸ் ஸ்கொயராக மாறும். கீழே 21 441 மாறும். கரெக்டு தானே? இந்த ஸ்கொயரையும் இந்த ஒன்றையும் அடிச்சிடலாம். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 441. எக்ஸோ ரிசல்ட் என்ன? எக்ஸோ ரிசல்ட் 441. அவ்வளோதான். சரிங்களா? கொஸ்டின் நம்பர் 21. ஸோ 1332.8 எப்படி எழுதலாம்னா 1333 எழுதலாம். ப்ளஸ் 171.9 172 எடுத்துக்கலாம். ப்ளஸ் இது 17 ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயரு, இது 1691. ஓகேவா? ஸோ இப்போ ஆட் பண்ண என்ன கிடைக்கும்? 7 2 9 9 3 12க்கு 2 மிச்சம் 1 1 + 1 2 2 7 9 9 3 12க்கு 2 மிச்சம் 1. ஸோ 1 + 1 2 2 3 5 இந்த 1 அப்படியே இருக்கும். ரைட்டா? ஸோ 1522 ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 1691. அப்போ எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 1691 மைனஸ் 1522. சரிங்களா? அப்போ இங்கேருந்து 1600 வர்றதுக்கு ஒரு 78, இந்த பக்கம் ஒரு 91. ஸோ 9 16. அப்போது எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 16 9. ஸோ 169. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 13. ஓகேங்களா? எப்படி பண்ணிக்கேன்னா இந்த 1522 இருந்து 1600 வரைக்கும் ஒரு 78, இந்த 1600லேருந்து 1691 வர்றதுக்கு ஒரு 91, மொத்தமாக ஆட் பண்ண 129. ஸோ 129 ஸ்கொயர் எடுத்தீங்க, ரூட் எடுத்தீங்க அப்படின்னா 13 is your answer. ஓகே. கொஸ்டின் நம்பர் 22. ஓகே. 150% ஆஃப் 20 30யா? சரிங்களா? 150% ஆஃப் 20 என்ன வரும்? 2 0 அடிச்சிட்டிங்கன்னா போதும், 17 30. ஓகே. ப்ளஸ் இதை 323 எழுதலாம், டிவைட் பை 17. ஓகேவா? ப்ளஸ் ரூட் எக்ஸ் 8.96. அப்போ என்ன எழுதலாம்? 9 ஸ்கொயர். 9 ஸ்கொயர்னா 81. இது எத்தனை டைம் மடங்கும்? நல்லா கவனிங்க. ஸோ 17 × 20னா 340. 17 × 20னா 340. அது கூட ஒரு 17 குறைச்சரா 323. உங்களுக்கு சொல்ற புரியுதா? 17 × 20னா 340. எனக்கு 323 தான் தேவை. நான் எடுத்த அந்த 340க்கு 323 கேப் வெறும் 17 மட்டும் தான். அப்போ 20 இல்லை, 19. உங்களுக்கு சொல்ற புரியுதா என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறது? 17 × 20னா 340. ஓகேங்களா? அப்போ என்னோட வேல்யூக்கும் நான் அந்த வேல்யூக்கும் 17 கேப். அப்போ ஒன்றை குறைச்சிக்கிறேன். இப்போ 19. ஓகே. அப்போ என்ன வரும்? 49 ப்ளஸ் ரூட் எக்ஸ் ஈக்குவல் டு 81. இப்போ ரூட் எக்ஸ் ஈக்குவல் டு 81 மைனஸ் 49. என்ன கிடைக்கும்? 49லேருந்து 50 வர்றதுக்கு ஒரு 1, அந்த பக்கம் ஒரு 31 32. அப்போ ஸ்கொயர் ரூட் எடுத்தீங்க அப்படின்னா எக்ஸ் ஈக்குவல் டு 1024. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி. உங்களுக்கு சொல்கிறது புரியுதுல்ல? ரூட் எக்ஸ் ஈக்குவல் டு 81 மைனஸ் 49. 49லேருந்து 50 வர்றதுக்கு ஒரு 1, இந்த பக்கம் ஒரு 31, மொத்தம் 32. ரூட் எக்ஸுக்கு 132. எனக்கு எக்ஸோட வேல்யூ தான் வேணும். அப்போ ஸ்கொயர் ரூட் எடுப்பேன். நான் ரெண்டு பக்கம் ஸ்கொயர் பண்ண போகிறேன். ஸ்கொயர் பண்ணால் ரூட் எக்ஸ் எக்ஸாக மாறிடும், 32 ஸ்கொயராக மாறிடும். அப்போ 32 × 32 1024 இஸ் யுவர் ஆன்சர். ஓகேவா? கொஸ்டின் நம்பர் 23. ஸோ 56% ஆஃப், ஓகே, என்ன சொல்கிறாங்க? 56% ஆஃப் 150. ஓகேவா? ப்ளஸ் ரூட் 4 × 7 28 எழுதலாம். ஓகேவா? இன்ட்டு இதை ஒரு 7 எழுதலாம். ஓகே. 11 1/9னா 1/9% அர்த்தம். ஓகேங்களா? 11 1/9னா ஃப்ராக்ஷன் 1/9 அர்த்தம். இன்ட்டு 999. எப்படின்னா ஸோ 99 100/9% வரும். கரெக்டா? அப்போ 100 டிவைட் பை 9%னா 900 வேணா போடுவீங்க, இன்ட்டு 100 போடுவீங்க, அடிச்சிங்கன்னா 1/9. அதான் டேட்டா 1/9 போடுறேன். ஞாபகம் வச்சுக்கோங்க. 11 1/9னா பர்சன்ட் கொடுத்தா 1/9 இஸ் வேல்யூ. ஓகே. இப்போ என்ன பண்ணலாம்? 56% ஆஃப் 150. ஓகேவா? நான் என்ன பண்ண போகிறேன்? A% ஆஃப் பியும் B% ஆஃப் ஏ ஈக்குவல் தானே. அப்போ என்ன பண்ண போகிறேன்? 56% ஆஃப் 150 பார்த்தா என்ன, இல்லை 150% ஆஃப் 56 பார்த்தா என்ன? நான் 150% ஆஃப் 56 பார்க்க போகிறேன். ஸோ அப்போது 56ங்கிறது 100%. அப்போ 56. எனக்கு 150 வேணும். அப்போ 50 அதில் பாதி, அப்போ 28. அப்போ என்ன வரும்? 4 84. அப்போ 84 ப்ளஸ் ஸ்கொயர் ரூட் எடுத்தேன்னா 2 7 ஒரு 7 வெளியே வந்துடும். 4 ரூட் எடுத்தீங்கன்னா 2. ஓகேங்களா? மைனஸ் என்ன வரும்? இது அடிச்சிங்கன்னா 111. ஓகேவா? ஸோ இப்போ 84 ப்ளஸ் 14 மைனஸ் 111.
ஸோ 98 மைனஸ் 111 என்ன வரும்? வேல்யூ மூலம் மைனஸில் தான் வரும். ஸோ 90 100 வர்றதுக்கு ஒரு 2, அந்த பக்கம் ஒரு பவன், அப்போ 13. ஸோ -13 இஸ் யுவர் ஆன்சர். ஆப்ஷனில் இருக்கா? -13 இஸ் யுவர் ஆன்சர்ஸ். சரிங்களா? கொஸ்டின் நம்பர் 24. கொஸ்டின் நம்பர் 24 என்ன சொல்கிறாங்கன்னா, √80.99 அப்போ √81 minus √25 into √121 plus √16 equal to question mark. அப்போ இது 9 minus 5 ஓகேவா இன்ட்டு இது 11 plus 4. அப்போ என்ன வரும்? 9 minus 5 4 இன்ட்டு 11 plus 4 15. அப்போ ரிசல்ட் 60. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி, ரிசல்ட் 60. சரிங்களா? கொஸ்டின் நம்பர் 25 இங்கே என்ன சொல்கிறாங்க? 55.01 அப்போ 55ன்னு எடுத்துக்கலாம். மைனஸ் 345.02 345ன்னு எடுத்துக்கலாம். டிவைட் பை 22.99 23ன்னு எடுத்துக்கலாம். ஈக்குவல்ஸ் டு 2 இன்ட்டு எக்ஸ். 23 எத்தனை டைம் மடங்குன்னு பாருங்க. 23 23 கரெக்டா? மிச்சம் 11 115. அப்போ 5 23 115. ஓகேங்களா? அப்போ 55 minus 15 equal to 2 into x. அப்போ 55ல் 5 போச்சுன்னா 40 equal to 2 into x. அப்போ x equal to 20. x ஓட வேல்யூ 20. ஓகேங்களா? ஸோ கொஸ்டின் நம்பர் 25 ஆன்சர் ஆப்ஷன் ஏ. கொஸ்டின் நம்பர் 26 இது என்ன பண்ணலாம்? ஸோ √3100 divided by 62 plus 14 கரெக்டுங்களா? இது ஒரு 31, இது 2 31 கரெக்டுங்களா? அப்போ 2 0. இது 1, இது 50. அப்போ √50 plus 14 equal to √64. ரூட் எடுத்தா வேல்யூ கிடைக்கும் 8. 8 is your answers. ஆப்ஷன். கொஸ்டின் நம்பர் 27. ஸோ இது என்ன பண்ணலாம்? 111.99 அப்போ 112 இன்ட்டு 5. ஓகேவா? அடுத்து என்ன இருக்கு? டிவைட் பை 14 ஈக்குவல் டு 11 plus x. ஓகேவா? எப்படி அடிக்கலாம் இதை? இது 7 2, இது 56, இது 1, இது 8. அப்போ 8 5 40 ஈக்குவல் 11 plus x. அப்போ x ஈக்குவல் டு 40 minus 11. ரிசல்ட் வில் பி 29. 29 இஸ் ஒரு ஆன்சர். சரிங்களா? கொஸ்டின் நம்பர் 28. ஸோ 24.97% அப்போ 25ன்னு வச்சுக்கலாம். 25% ஆஃப் 84 டிவைட் பை 7 ஈக்குவல் டு கொஸ்டின் மார்க். 25%னா 1/4. அப்போ என்ன வேல்யூ இருக்கும்? அது நீங்கள் 4 வகுத்தீங்கன்னா போதும். அப்போ என்ன கிடைக்கும்? 21 டிவைட் பை 7 ரிசல்ட் 3. ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் யுவர் ஆன்சர். அவ்வளோதான். 25% நீங்கள் 1/4ன்னு எழுதலாம். கரெக்டுங்களா? அப்போ டேட்டா என்ன வேல்யூ நீங்கள் பர்சன்ட் கண்டுபிடிக்குமா 4 வகுத்தீங்கன்னா வேலை முடிஞ்சிடுச்சு. கொஸ்டின் நம்பர் 29. ஸோ இது என்ன பண்ணலாம்? 184 மைனஸ் இது அடிச்சிங்கன்னா 6 5 30 கரெக்டுங்களா? 6 டிவைட் பை 30 ஈக்குவல் டு கொஸ்டின் மார்க். அப்போ என்ன வரும்? 178 இன்ட்டு 30. ஸோ 3 8 24 4 மிச்சம் 2. 7 3 21 23க்கு 3 மிச்சம் 2 கரெக்டுங்களா? 4 3 3 5. ஸோ 5340 நியரஸ்ட்டாக என்ன வேல்யூ வருது? இதுதான் நியரஸ்ட்டாக இருக்க வேல்யூ. இப்போ 5346 இஸ் யுவர் ஆன்சர். 5346 இஸ் யுவர் ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 30. ஸோ 1814.9 அப்போ 1815 வச்சுக்கலாம். டிவைட் பை 121 ஓகேவா? இன்ட்டு 35.78 36ன்னு வச்சுக்கலாம். டிவைட் பை இது 45 ஈக்குவல் டு கொஸ்டின் மார்க். ஓகேவா? எத்தனை டைம் மடங்குன்னு பாருங்க. ஐ திங்க் 5 டைம் மடங்கு நினைக்கிறேன். ஏன்னா 10னா 1210 வந்துடும் கரெக்டுங்களா? 1210 அதில் பாதி தான் வந்து ரிமைனிங் வேல்யூ. ஐ திங்க் 605 நினைக்கிறேன். ஆமாம் 605. ஸோ அதில் பாதி 15. அடுத்து என்ன பண்ணலாம்? 15 இன்ட்டு 36 by 45 ஈக்குவல் டு கொஸ்டின் மார்க். இது 1 இது 3 இது 1 இது 12. அப்போ எக்ஸோட வேல்யூ ஆப்ஷன் ஏ இஸ் யுவர் ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 31. ஸோ 3945. ஸோ ஃபஸ்ட் நம்பர் அப்படியே எடுத்துக்கலாம். 3945 ப்ளஸ் 5 4 60 2 0 ஆட் பண்ணணும் கரெக்டுங்களா? மைனஸ் 35 36ன்னு எடுத்துக்கலாம். ஓகேவா?
இப்போ ரெண்டு கூட்டம் என்ன வரும் 5 4 9 9 மைனஸ் 36. ஓகேவா? ஸோ 9945ல் 36 போச்சுன்னா 9909 கிடைக்கும். அப்போ நியரஸ்ட்டாக இருக்கிற ஆன்சர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் டி. ஓகேவா? ஏன்னா நம்ம பார்த்துட்டு இருக்கிறது அப்ராக்சிமேஷன். ஓகேவா? ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி இஸ் யுவர் ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 32. ஸோ 63 ஸ்கொயர். ஓகேங்களா? ஸோ 63 ஸ்கொயர் எப்படி எடுப்போம் நம்ம? ஸோ 3 ஸ்கொயர் 9. அடுத்து 3 6 18. 36 6 மிச்சம் 3. அடுத்து 6 ஸ்கொயர்னா 36 39. ஸோ இன்ட்டு 3.91னா 4னு வச்சுக்கலாம். ஓகேவா? என்ன வரும்? 4 9 36 6 மிச்சம் 3. 4 24 27 7 மிச்சம் 2. ஸோ 4 9 36 38 8 மிச்சம் 3. ஸோ 3 4 12. ஸோ 15876. ஸோ நியரஸ்ட்டில் இருக்கிற ஆன்சர்ஸ் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் இ. ஸோ ஆப்ஷன் இ இஸ் யுவர் ஆன்சர். ஓகேங்களா? ஏன்னா நம்ம எடுத்த வேலையை விட கம்மியாக தான் வரணும். 3.4னு நம்ம கூட்டி எடுத்துருக்கோம். அப்போனா வர ஆன்சர்ஸ் நம்ம குறைச்சி வரணும். ஓகேவா? கொஸ்டின் நம்பர் 33. ஸோ 3.5. ஓகேங்களா? நான் என்ன பண்ண போகிறேன், எல்லாத்துலேயுமே ஒரு ஸ்தானம் தான் தள்ளி புள்ளி இருக்குது. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா அப்படியே 35 எடுத்துக்க போகிறேன். இன்ட்டு 7 டிவைட் பை 17 ஈக்குவல் டு கொஸ்டின் மார்க். இது 1 இது 2 டைம் அடங்கும். 34 2 டைம் அடங்கும். ஸோ 2 இன்ட்டு 7 14. ஓகேங்களா? இங்கே எல்லா நம்பர்ஸ்லையுமே ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சுருக்காங்க இல்லையா? ஸோ அதனால் 1.4. 1.4 நியரஸ்ட் ஆன்சர் 1.5. ஓகேவா? 3.5 35 எடுத்துக்கிட்டேன். 0.7 7 எடுத்துக்கிட்டேன். ஸோ 1.7 17 எடுத்துக்கிட்டேன். ஓகேவா? அப்போ எனக்கு வர ஆன்சரில் ஒரு புள்ளி தள்ளி வைக்கணும் நான். ஸோ அப்போ 14 கிடச்சிருக்கு. ஸோ 1.4 நியரஸ்ட் ஆன்சர் 1.5 இஸ் மை ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 34. ஸோ 64% ஆஃப் 160. ஓகேவா? ப்ளஸ் 72% ஆஃப் 65 ப்ளஸ் இதை பார்க்க எப்படி இருக்கு? ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் என்ன வரும்? ஏ பிளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி. ஸோ ஏ பிளஸ் பினா 1.4 பிளஸ் 0.4 1.8. ஏ மைனஸ் பினா 1.4 மைனஸ் 0.4னா 1. ஓகேவா? இப்போ 64% ஆஃப் 160 0 அடிச்சிடலாம். இப்போ 64 இப்போ 6 மல்டிப்ளை பண்ணுறேன். 6 4 4 மிச்சம் 2 36 38 ஒரு 4 4 ஒரு 6 6. ஸோ 4 2 1 10. ஓகேங்களா? அப்போ 102.4. ஏன்னா ஆல்ரெடி இங்கே ஒரு 0 அடிச்சிருக்கேன். அடுத்து 72 65. ஸோ 72 65 என்ன வரும்? 10 35 36 6 12 மிச்சம் 1 எல்லாம் 42 43. ஸோ 0 8 6 4. அப்போ 46.8 ப்ளஸ் இது 1.8. இப்போ நான் மொத்தமாக கூட்டினா நமக்கு என்ன கிடைக்கும்? ஸோ 102.4 46.8 1.8. ஸோ 0 2. ஸோ 10 பவுனுக்கு 1 மிச்சம் 1 5. 151 இஸ் மை ஆன்சர். ஸோ 151 இஸ் மை ஆன்சர். ஓகேவா? அப்படி தான் கூட்டணும்னு அவசியம் கிடையாது. 102 + 46 148 149. ஓகேங்களா? 140 நம்ம நியரஸ்ட்டில் இருக்கிற ஆன்சர் 151 தான். நான் பாயிண்டே கன்சிடர் பண்ணல. ஓகேவா? நீங்கள் இப்படி கூட்டணும் அவசியம் கிடையாது. 102 + 46 148 இங்கே 149. ஓகேவா? இதுவே போதும் நமக்கு நம்ம ஆன்சர்ஸ் பண்ணுறதுக்கு. ஓகேவா? கொஸ்டின் நம்பர் 35. ஸோ 35.99 ரூட் எக்ஸ். ஸோ 36 ரூட் எக்ஸ்னு எடுத்துக்கிறேன் நான். ப்ளஸ் 32 ரூட் எக்ஸ்னு எடுத்துக்கிறேன். ஈக்குவல் 68 டிவைட் பை 10.998 11 எடுத்துக்கிறேன் இன்ட்டு எக்ஸ். ஓகேங்களா? 36ம் 32ம் 68 ரூட் எக்ஸ் ஈக்குவல் டு 68 டிவைட் பை 11 இன்ட்டு எக்ஸ். இதையும் அடிச்சிடலாம். ஓகேங்களா? என்ன கிடைக்கும்? ரூட் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பை 11 கிடைக்கும். இப்போ என்ன பண்ணலாம்? ரெண்டு பக்கமும் நான் ஸ்கொயர் எடுக்க போகிறேன். ஸ்கொயர் எடுத்த பக்கம் எக்ஸா மாறிடும். இது எக்ஸ் ஸ்கொயரு டிவைட் பை இதை மறந்துடாதீங்க 121 மாறும். இந்த இதையும் அடிச்சிடலாம். அப்போ இங்கே ஒரு எக்ஸ் மட்டும்தான் இருக்கும். எக்ஸ் ஈக்குவல் டு 121. எக்ஸ் ஈக்குவல் டு 121. ஓகே. கொஸ்டின் நம்பர் 36. ஸோ 3.2 ஸ்கொயர் அப்படின்னா என்ன பண்ணலாம்? 3 ஸ்கொயராக கன்சிடர் பண்ணிக்கோங்க 9. ப்ளஸ் 9.8 ஸ்கொயர் 10ஆக கன்சிடர் பண்ணுங்க. 10 ஸ்கொயர்னா 100. ஸோ 8.13 8ஆக வச்சுக்கலாம். அப்போ 8 ஸ்கொயர் 64. ப்ளஸ் 4.24 4 வச்சுக்கலாம். அப்போ 16 என்ன கிடைக்கும்? 64 16 80 180 189. ஸோ 189க்கு நியரஸ்டாக ஆன்சர் 190. ஆப்ஷன் ஏ இஸ் மை ஆன்சர். ஆப்ஷன் ஏ இஸ் மை ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 37. ஓகே. ரூட் 360.98 அப்படின்னா ரூட் 361 வச்சுக்கலாம். இன்ட்டு
18.99 19 வச்சுக்கலாம் ப்ளஸ் 1083 டிவைட் பை 57 ஈக்குவல் டு கொஸ்டின் மார்க். ஓகேவா? இந்த ரூட் 361 என்ன எடுக்கலாம்? 19 × 19. ஓகேவா? 1083 57 அடங்குன்னு பார்த்தீங்கன்னா 57 20னா 1140 கரெக்டுங்களா? 1140 அதில் ஒரு 57 மைனஸ் பண்ணிட்டா 1083. அப்போ இது 19 டைம் அடங்கும். உங்களுக்கு சொல்கிறது புரியுதா? 57 20 டைம் போட்டேன்னா எனக்கு 1140 கிடைக்கும். அதுலேருந்து ஒரு 57 மைனஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா 1083 கிடைக்கும். ஸோ அப்படின்னா என்ன ஆன்சர், என்ன மீனிங்? 19 அடி வாங்கணும்னு அர்த்தம். கரெக்டாக? ஓகேவா? ஸோ 19 20x. ஓகேவா? அப்போ என்ன கிடைக்கும்? இது 361 ப்ளஸ் 19 ஈக்குவல் டு எக்ஸு. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 380. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 380. ஓகேங்களா? கொஸ்டின் நம்பர் 38. ஸோ 94.95னா 95 எடுத்துக்கலாம். 95 × 13 ப்ளஸ் இது ரூட் 36ன்னு எடுத்துக்கலாம். அப்போனா 6 இன்ட்டு இது 15ன்னு எடுத்துக்கலாம். ஈக்குவல் டு 53 × ரூட்டுக்குள்ளே எக்ஸ் இருக்கு. ஓகேவா? இப்போ 95 13 எத்தனை கிடைக்கும்? 95 × 10னா 950. ஸோ 3னா 3 5 15 5 மிச்சம் 1 27 28 5 3 1 2 3 5ங்க 1 2 3 5 இங்கே 5 ஒரு 90 இருக்கு. 53 × எக்ஸ் ரூட் எக்ஸ். அப்போ ரூட் எக்ஸ் ஈக்குவல் டு இது கூட்டம் என்ன வரும்? 5 12 2 மிச்சம் 1 3 1 டிவைட் பை 53. எத்தனை டைம் மடங்குன்னு பாருங்க. ஐ திங்க் 2 டைம் மடங்குச்சுன்னா 106. கரெக்டா? 106 மிச்சம் 26 இருக்கும். 265. ஸோ 5 டைம் அடங்கும். ஓகேவா? அப்போ ரூட் எக்ஸ் ஈக்குவல் டு 25னா எக்ஸோட வேல்யூ ரூட் எடுத்தீங்கன்னா 625. ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் பண்ணது எக்ஸாம் ஆயிரும். 25² 625 மாறிடும். கரெக்டுங்களா? கொஸ்டின் நம்பர் 39. ஸோ 333% ஆஃப் 856. இது என்ன பண்ணலாம்? ஓகேவா? முதல்ல 100% எவ்வளோ இருக்கும்? 856. ஓகேவா? அப்போ 300% 3 மல்டிப்ளை பண்ணால் போதும். 3 6 12 8 மிச்சம் 1 3 5 15 16 6 மிச்சம் 1 3 24 25 2568. இது 300%. ஓகேவா? 30% இதில் ஒரு சார்ந்த புள்ளி வச்சா 30%. அப்போ 256.8. இது 300%. இது 30%. இப்போ பார்த்து எனக்கு 3% வேணும்னா 25.6. அவ்வளோதான். ஓகே 8 4 1. ஸோ 9 15 0 மிச்சம் 2 8 10 15 5 மிச்சம் 1 8 2850.48. ஓகேவா? வேறு என்ன இருக்குது? 2850 வச்சுக்கலாம். டிவைட் பை 50 ஈக்குவல் டு எக்ஸ். இது அடிச்சிட்டிங்கன்னா 5 5 25 7 5 35. அப்போ எக்ஸோட வேல்யூ 57. ஓகேவா? எப்படி படிச்சு புரியுதுங்களா? 30% முதல்ல 856 எப்போ 100% சொல்லுவோம். இப்போ 300%னா என்ன வரும்? அதே 3 டைம் மல்டிப்ளை பண்ணால் 300%. அப்போ இது 300%னா ஒரு சார்ந்தலி புள்ளி வச்சா 30%. அப்போ இந்த வேல்யூலையும் 3 சார்ந்த புள்ளி வச்சா 30க்கான வேல்யூ கிடைச்சிரும். 3 வேணா இதில் ஒரு சார்ந்தலி புள்ளி வச்சா 3. அப்போ இதில் ஒரு சார்ந்தலி புள்ளி வச்சா 3க்கான வேல்யூ ஜஸ்ட் ஆட் பண்ணால் போதும். ஓகேவா? கொஸ்டின் நம்பர் 40. ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்க? 11.99% அப்படின்னா 12. ஸோ 12% ஆஃப் 2950 ப்ளஸ் 20% ஆஃப் 12335 என்ன வரும்? இதில் 10% 295. கரெக்டா? 1% 29.5. அப்போ 2% 58 59. ஸோ 4 1 15க்கு 5 மிச்சம் 1 354. இங்கே 10% என்ன வரும்? 1233.5. இன்னொரு 10% 1233.5. 0 1 7 6 4 1. அப்போ 1467 ப்ளஸ் ஒரு 354. 7 4 11 1 மிச்சம் 1 12 2 மிச்சம் 1 8 1 1821. ஓகேவா? சாரி 2821. இங்கே 2 வரணும் இல்லையா? ஓகேவா? நான் அகைன் சொல்கிறேன். ஸோ 12% ஆஃப் 2950 என்ன வரும்? 10% 295. 5% சாரி 10% 295. 1% 23.5. அப்போ 2% 58 + 59. ஸோ 4 1 5
354. ஓகேவா? இப்போ அடுத்து 20% ஆஃப் 12335. இதில் 10% 1233.5. இன்னொரு 10% 1233.5. எதுக்கு 2 டைம் போடுறீங்க? எனக்கு 20% தேவை. 0. ஓகேவா? 1 7 6 4 2. ஓகேவா? இப்போ என்ன சொல்றாங்க? ரெண்டையும் ஆட் பண்ண சொல்றாங்க. ஸோ ரெண்டையும் ஆட் பண்ணுனா 354. 11 கொண்டு மிச்சம் 1 2 1 8 2821. ஆப்ஷன் பி இஸ் யுவர் ஆன்சர். ஓகேங்களா? ஆப்ஷன் பி இஸ் யுவர் ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 41. ஸோ 120% ஆஃப் 350 அப்படி வச்சுக்கலாமா? ஸோ 120% ஆஃப் 350 ப்ளஸ் 230% ஆஃப் 150. ஓகேவா? என்ன பண்ணலாம்? நான் இதை அப்படியே மாத்துறேன். 350% ஆஃப் 120 கொண்டு போகிறேன். அப்போ 120 இன்ட்டு 3னா 360. இது 300%. 50% இதில் பாதி இல்லையா? ஸோ 420 ப்ளஸ் ஸோ 230% ஆஃப் 150. நான் அப்படியே மாத்துறேன். 150% ஆஃப் 230. அப்போ 100 அப்படின்னா 230. 50%னா இதில் பாதி என்ன வரும்? 1 2 1 2 5. ஸோ 5 4 3. ஓகேவா? இப்போ என்ன சொல்கிறாங்க? ரெண்டுமே ஆட் பண்ண சொல்கிறாங்க. கரெக்டா? ஆட் பண்ணனா 5 6 7. ஓகேவா? அப்போ 765 உங்களோட ஆன்சர்ஸ். ஆப்ஷன் பி இஸ் யுவர் ஆன்சர்ஸ். ஓகே. Question number 42. So 180% of 25,500 plus 50% of 29,000 வச்சுக்கலாம். ஓகேவா? எப்படி பண்ண போறேன் இதை நான் என்ன பண்றேன்? 200% கண்டுபிடிக்கிறேன் முதல்ல. ஸோ 100% அப்படின்னா 25,500. இதுதான் 100%. எனக்கு 200 வேணும் அப்படின்னா இன்னும் ஒரு 25,500. 0 0 0 1 1 51,000. இது எவ்வளோ பர்சன்டேஜ்? 200%. இதுல இருந்து 20% கண்டுபிடிக்கிறேன். 20% என்ன? 51,000ல ஒரு சார்ந்த புள்ளி வச்சேன்னா 5,000 தான் 20%. அப்போ ரெண்டையும் மைனஸ் பண்ணால் எனக்கு 180% கிடைச்சிரும். அப்போ என்ன பண்ணலாம்? 51,000ல இருந்து 5,100 மைனஸ் பண்ணலாம். 0 0 ஸோ 9 5 4. ஓகேவா? ஸோ இப்போ என்ன ரிசல்ட் அப்படின்னா 45,900 ப்ளஸ் இது என்ன பண்ணலாம்? 50% ஆஃப் 29,000. இதில் பாய் தானே? 1 2 4 2 8 5 2 0. ரெண்டுத்தையும் ஆட் தான் பண்ண சொல்கிறாங்க. இது கூட நம்ம 45,900 ஆட் பண்ணால் போதும். ஸோ 0 0 4 1 0 1. ஸோ 60,400 இஸ் யுவர் ஆன்சர். 60,000. சரிங்களா? ஸோ உங்களுக்கு தெரியலன்னா 180% போடலாம் கஷ்டம். நம்ம என்ன பண்ணலாம்னா 200 கண்டுபிடிச்சிடலாம். அங்கே 20 ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? ஸோ கொஸ்டின் 43. ஸோ 170 இன்ட்டு 28 ப்ளஸ் 275 இன்ட்டு 27.98. ஓகேவா? இதையும் நம்ம 28னே வச்சுக்கலாம். ஸோ 28 கம்ப்ளீட்டாக வெளியே எடுத்துட்டோம்னா 175 ப்ளஸ் 275. ஸோ 28 இன்ட்டு 300 375 450. ஸோ இப்போ 45 28 மல்டிப்ளை பண்ணால் போதும். சரி 40 0 மிச்சம் 4 32 36. இது 10க்கு 1 இது 9. 0 6. ஓகேவா? ஸோ 1260 இன்னும் 0 இருக்கு. ஸோ 12600 இஸ் யுவர் ஆன்சர். ஆப்ஷன் பி. ஓகேவா? ஆப்ஷன் பி இஸ் யுவர் ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 44. ஸோ கொஸ்டின் 44 எப்படி பண்ணலாம்? 324.9 இருக்கு. ஸோ 325 எடுத்துக்கலாம். ஓகேவா? இன்ட்டு 15.98 என்னன்னு பண்ணலாம்? 16 எடுத்துக்கலாம். டிவைட் பை 4 ப்ளஸ் 37. ஓகேவா? 36.88 37 எடுத்துக்கலாம். ஸோ என்ன வரும்? இது 1 இது 4. ஸோ 20க்கு 0 மிச்சம் 2 2 4 8 0 மிச்சம் 1. ஓகேவா? ப்ளஸ் 37. அப்போ என்ன வரும்? 13 37 உங்களோட ஆன்சர். ஸோ 13 37 உங்களோட ஆன்சர்ஸ். ஓகேவா? ஸோ நியரஸ்ட்டில் என்ன வேல்யூஸ் இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் சி இஸ் யுவர் ஆன்சர்ஸ். 13 40. ஓகேவா? கொஸ்டின் நம்பர் 45. ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா 69%. ஸோ 69 டிவைட் பை 100 இன்ட்டு 700. ஓகேவா? ப்ளஸ் 32.9 என்ன பர்சன்ட்? 33 வச்சுக்கலாம். 33% ஆஃப் 400 வச்சுக்கலாம். ஓகேவா? இதை அடிச்சிடலாம். ஸோ 9 7 63 3 மிச்சம் 6 42
48 ஓகேவா ப்ளஸ் 0 அடிச்சிடலாம் ஓகேவா ஏன்னா கீழே 100 வரும் ஸோ மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 12க்கு 2 மிச்சம் 1 32 ஸோ மொத்தமாக ஆட் பண்ணோம் அப்படின்னா 5 8 3 11க்கு 1 மிச்சம் 1 ஸோ 4 1 5 ரிமைனிங் 1 6 615 ஓகேவா 615 இஸ் யுவர் ஆன்சர் ஸோ கொஸ்டின் நம்பர் 45 ஓவர் கொஸ்டின் நம்பர் 46 ஸோ 499.99 அப்போனா 500ன்னு வச்சுக்கலாம் ஓகேவா ஸோ 1999 நம்ம 2000 வச்சுக்கலாம் டிவைட் பை 39.99 14 வச்சுக்கலாம் இன்ட்டு 50 ஈக்குவல் டு கொஸ்டின் மார்க் இதை கேன்சல் பண்ணிட்டீங்க அப்படின்னா இது 1 இது 5 நாளும் 20 இன்னும் 0 ஸோ அப்போ 500 ப்ளஸ் 5 இன்ட்டு 5 25 2 0 இருக்கு ஸோ கொஸ்டின் மார்க் ஈக்குவல் டு 2500 கூட ஒரு 500 கூட்டிங்க அப்படின்னா 3000 ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி ஓகேவா ஆன்சர் ஆப்ஷன் சி கொஸ்டின் நம்பர் 47 கொஸ்டின் 47 ஸோ 105% ஆஃப் 8400 ஸோ 100% 8400 கரெக்டு தானே அப்போ 5% எவ்வளோ இருக்கும் 10% 840 அப்போ 5% 420 ஸோ அப்போ 8 8 2 0 ஓகேவா மைனஸ் 3/7% அப்புறம் என்ன பண்ணுவோங்க 3/700 போடுவோம் இன்ட்டு 5600 ஓகேவா ப்ளஸ் 10 அப்படியே இருக்கட்டும் இதை அடிச்சிடலாம் இது ஒரே 7 8 7 56 ஸோ அப்போ 8 8 2 0 மைனஸ் 3 8 24 ப்ளஸ் 10 ஓகேங்களா ஸோ மைனஸ் 24 ப்ளஸ் 10 மைனஸ் 14 ஸோ 8214 போயிடுச்சு அப்படின்னா 8806 8806 ஸோ ஆப்ஷன் இ இஸ் யுவர் ஆன்சர்ஸ் ஆப்ஷன் இ இஸ் யுவர் ஆன்சர்ஸ் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா 105% ஸோ 100 அப்படியே எடுத்துக்கிட்டோம் நமக்கு 5% தேவை ஸோ 8400 10% 840 அப்போ 5% 420 ஸோ இந்த வேல்யூ நமக்கு கிடைச்சிருச்சு ஸோ இங்கே 3/7% கொடுத்துருக்காங்க நம்பரில் கொடுக்கல பர்சன்டேஜ் ஸோ டிவைட் பை 100 வரணும் ஸோ இன்ட்டு 5600 2 0 அடிச்சிட்டிங்க அப்படின்னா 7 இங்கே 56 இது 1 இது 8 மடங்கும் 3 8 24 ப்ளஸ் 10 ஸோ இங்கே நீங்கள் முடிச்சிடலாம் ஓகேவா -25 ப்ளஸ் 10 -14 ஸோ இங்கே ஒரு 20 இருக்குது அப்படின்னா 6ல் முடியணும் 8806 ஒரு ஆன்சர் கொஸ்டின் நம்பர் 48 இங்கே என்ன சொல்கிறாங்க ரூட் ஆஃப் 325 அப்போ நியரஸ்ட் எங்கே இருக்குது 324ல் இருக்குது ரூட் எடுத்தீங்கன்னா 18 இன்ட்டு 24.99 ரூட் எடுத்தீங்கன்னா 25 நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கலாம் ரூட் எடுத்தீங்கன்னா 5 மைனஸ் 17 இன்ட்டு 1.99 2 வச்சுக்கலாம் ஸோ மேலே ஒரு 2 இருக்கு ரூட்டுக்குள்ளே கொஸ்டின் மார்க் வருது ஓகேவா ஸோ என்ன வரும் இது 90 மைனஸ் 17 இன்ட்டு 4 ஈக்குவல் டு ரூட் எக்ஸ் ஸோ 90 மைனஸ் 17 4 68 கரெக்டா ஈக்குவல் டு ரூட் எக்ஸ் அப்போ ரூட் எக்ஸ் ஈக்குவல் டு 68ல் 90 கேப் எவ்வளோ இருக்குன்னா இங்கே ஒரு 2 ஒரு 20 22 ரூட் எக்ஸ் ஈக்குவல் டு 22 எனக்கு எக்ஸ் தான் வேணும் அப்படின்னா நீங்கள் ஸ்கொயர் பண்ணலாம் ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் பண்ணால் இது எக்ஸாக மாறிடும் 22 ஸ்கொயராக மாறிடும் அப்படின்னா 484 ஸோ 484 இஸ் யுவர் ஆன்சர் ஆப்ஷன் ஓகேவா ஸோ ரூட் எக்ஸ் வேல்யூ மட்டும் கண்டுபிடிச்சிங்க அப்படியே விட்டுறக்கூடாது எனக்கு தேவை எக்ஸோட வேல்யூ மட்டும் தான் ஸோ அப்போ நீங்கள் ரெண்டு சைடு ஸ்கொயர் பண்ணீங்க அப்படின்னா ரூட் எக்ஸ் இது கேன்சல் ஆயிரும் எக்ஸ் மட்டும் தான் இருக்கும் 22 ஸ்கொயர் அப்படின்னா 484 இஸ் யுவர் ஆன்சர் கொஸ்டின் நம்பர் 49 ஸோ 21% 21 இன்ட்டு 6 இருக்கு ஓகேவா ப்ளஸ் ஸோ 9 ஆஃப்னா இன்ட்டு ஸோ 20% இன்ட்டு 60 ஓகேவா ஸோ எதனா வரும் 1 6 6 2 6 12 126 ப்ளஸ் இதை என்ன பண்ணலாம் இதையும் அடிச்சிடலாம் இதையும் அடிச்சிடலாம் ஸோ 6 2 12 12 108 அப்போ என்ன வரும் 134 ஸோ 134 234 இஸ் ஒரு ஆன்சர் ஓகேவா ஸோ இது 4 ரிமைனிங் 1 இங்கே ஒன்று இங்கே ஒரு 2 இருக்குது 3 ஸோ 1 1 2 ஓகேவா ஸோ 234 இஸ் ஒரு ஆன்சர் ஆப்ஷன் ஏ இஸ் ஒரு ஆன்சர் ஓகேவா ஆப்ஷன் ஏ இஸ் ஒரு ஆன்சர்ஸ் இந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் கவனமாக பண்ணுங்க ஸோ 9 ஆஃப் 20% கொடுத்துருக்காங்க ஸோ 9 இன்ட்டு 20 டிவைட் பை 100 இன்ட்டு 60 வரணும் இங்கே 2 ஜீரோஸ் இருக்குது 2 ஜீரோ கேன்சல் பண்ணிடலாம் ஸோ 6 2 12 12 108 இந்த பக்கம் 126 ஸோ ரெண்டே கூட்டிங்க 126 ப்ளஸ் 108 134 இன்னொரு 100 இருக்குது 234 கொஸ்டின் நம்பர் 50 ஓகேவா ஸோ இந்த கொஸ்டின் நீங்கள் ஹோம்ஒர்க் கொஸ்டினாக வச்சுக்கோங்க ஸோ இதோட ஆன்சர்ஸ் என்ன அப்படிங்கிறத நீங்கள்
கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஓகேவா. ஸோ இதோட அப்ராக்சிமேஷன் ஒரு 50 கொஸ்டின்ஸ் நம்ம முடிச்சிருக்கோம். இது IBPS PO அண்ட் கிளரிக்கல் ரெண்டுக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா, தேங்க்யூ.